கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த கணபதி டிவி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீங்க நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு வாழ்வாங்கு வாழ, அதற்காக இந்த கணபதியை நான் கைதொழுகிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை வாழ்த்துறேன். உங்க ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலம், இந்த காலத்துக்குரிய பலன்களை பார்க்க போறோம். இந்த நேரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு புனர்பூசம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றார். இந்த வாரத்தில் என்ன விசேஷம் இருக்குன்னா, 4ஆம் தேதி பிரதோஷம், அதாவது நாளைய தினம் பிரதோஷம். 6ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த இரண்டுடைய மகத்துவமும் உங்களுக்கு தெரியும். பிரதோஷ காலகட்டம் என்பது சிவபெருமானுக்குரிய அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதல்கள் அற்புதமாக பலிக்கிறது. உலகத்துடைய தீமையை போக்கி நன்மையை தரக்கூடிய சிவபெருமானை இந்த நேரத்தில் வேண்டுகிற போது நம்ம வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். விஷம் மாதிரியான பிரச்சனைகள், நஞ்சாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அந்த நீலகண்டன் தன்னுடைய தொண்டையிலே விஷத்தை தாங்கி பிடித்ததை போல நம்முடைய துன்பங்களை எல்லாம் தாங்கி பிடிப்பார். அவர் அந்த நேரத்தில், பிரதோஷ நேரத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணினா, அதனால தான் அது அவ்வளவு முக்கியத்துவமா சொல்றோம். 4ஆம் தேதி பிரதோஷம். இந்த நேரத்தில் பக்கத்தில் சிவன் கோவில் இருந்தால் அந்த சிவன் கோவில் பூஜைகளில் போய் கலந்துக்கணும். நமக்கு காசு பணம் வசதி இருக்கும்னா பூ வாங்கி கொடுக்கலாம், வில்வ இலைகள் வாங்கி கொடுக்கலாம். நமக்கு எந்த விதமான பண வசதியும் இல்லைனாலும் பரவாயில்லை, தெய்வத்திற்கு முன்பாக மனம் உருகுதல் தான் முக்கியம். அங்கே உட்கார்ந்து இருந்து அந்த பூஜைகளை கண்ணால காண்பதே நல்ல பலன் தரும். நம்மால என்ன ஸ்லோகம் சொல்ல முடியுமோ, என்ன மந்திரம் சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டு இருந்தா போதும். சிவாய நம ஓம் சொல்லிட்டு இருந்தாலே அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பிரதோஷ நேரம் அவ்வளவு அற்புதமான நேரம். இரண்டாவது முக்கியமான நாளாக நான் 6ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசையே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சர்வ அமாவாசை அன்று நம்மளுடைய முன்னோர்களை நினைக்கிறோம். வாழ்ந்து மறைந்த நம்முடைய குடும்பத்து முன்னோர்கள். அந்த முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கணும். அப்படி தர்ப்பணம் கொடுக்கிறதன் மூலமாக நம்முடைய மூதாதையருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். நம்முடைய சந்ததிகளும் நல்லா இருக்கும், நம்ம குடும்ப பிரச்சனைகளும் தீரும். காரணமே தெரியாம பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள்ல மனுஷா மாட்டிட்டு இருப்பா. எப்படி மீளறதுன்னு தெரியாம இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது பிரச்சனைகளிலிருந்து மீள்வதை கண்கூடா பார்க்கலாம். எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்குமான இந்த காலகட்டத்தில் முதல் 2 நாட்கள் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஆஃபீஸில் இருக்கும். ஒரு காரியத்தை செய்யணுமேங்கிற ஒரு ப்ரெஷரும் மனசுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரம் மேஷராசிக்கார ஆளுக்கு. நிறைய பேர் இடமாற்றம் நிகழும். ஏற்கனவே செவ்வாய் பகவான் ராகு பகவானோடு அவர் சேர்ந்து இருக்கார் அப்படின்னு தான் இருப்பாருங்க. அது நிறைய மனசு கஷ்டங்களை, வாழ்க்கை கஷ்டங்களை, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோங்கிற பயத்தை பலர் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் செல்ல போகிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். எப்போ? ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், ஐயா எனக்கு இங்கதான் வேலை, நான் இங்கதான் வாழ போறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு, மன தைரியம், எதுதான் வரட்டும் பார்க்கட்டுமே, தன்னாலே விடியும் தயங்காதே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரப்போகுது. இந்த தைரியம் ஒரு பெரிய அளவுக்கு உங்களை முன்னேற்றும். வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும்,
உங்களுடைய தைரியம் உங்களுக்கு நன்மையை தரும். அதே போல காவல்துறையில பலருக்கு வேலை கிடைக்கிறது. காவல்துறையை சேர்ந்தவர்கள், சீருடை பணியாளர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, இவர்களுக்கெல்லாம் தேவையான அடுத்த கட்ட முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் கூடி வர நேரமா இருக்கும். 2வது ஸ்தானத்துல புதன், குரு, சுக்கிரன், சூரிய பகவான் இவர்களுடைய அனுக்கிரகம் இருக்கு. இது என்ன ஒண்ணு ஆகுறதுன்னா, சிலருக்கு பல் சம்பந்தப்பட்ட உபத்திரவங்கள் இருக்கும். பிசினஸ் பண்றவாளுக்கு எதிர்பார்க்கிற கடன் உதவி இருக்கும். குடும்பத்திலே சில மனக்குழப்பங்கள் இருந்தாலும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனாலே எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். கணவன் மனைவிக்கு இடையில சில வாக்குவாதங்கள், ஈகோ கிளாஷ் சின்ன அளவுக்கு வந்துட்டு போகும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு மங்கள காரியம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கக்கூடிய நேரமாகவும், நல்ல மங்கள நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்க போகிறது. நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு பயணம் கூடி வரும். வெளியூர் பயணங்கள், உறவினர்களை சந்திப்பது, மன மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வது அப்படின்னு அந்த வகையான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறது. வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தொந்தரவுகள் நீங்கும். அதுவும் நல்லா இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் ஆட்சியா இருக்கிறதுனால ரொம்ப ஒரு அருமையான வகையில் செல்வ செழிப்பு, சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் பிடிவாதமாக இருக்க வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில அபாரமான வளர்ச்சியை இந்த காலகட்டம் கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ இது ஒரு நல்ல நேரமா நாம எடுத்துக்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, கோமதி அம்மனை தரிசனம் பண்ணணும். சங்கரன் கோயில் கோமதி அம்மனை தரிசனம் பண்ணினால் மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் இப்ப பெருகும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் நமக்கு சாதகமா இருக்கணும்? எப்பவுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர கிரகம் ரொம்ப சாதகமா இருக்கணும். இந்த வாரம் சுக்கிர கிரகம் ஆட்சியா இருக்கிறது மிகுந்த நன்மை. ரிஷபராசிக்காரா குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிக்க போகிற ஒரு நல்ல நேரம். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மனக்கவலைகள் வரையும் பிள்ளைகளாலும் மன நிம்மதி ஏற்படும். அவங்க வாழ்க்கையில அவங்க செட்டில் ஆகணும் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு கவலை இருந்தது இல்லையா? அந்த கவலையெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். இதுல பெரிய யோகம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க ராசி அதிபதி, உங்கள் லாபாதிபதி, உங்க பூர்வ புண்ணியாதிபதி, உங்கள் சுகஸ்தானாதிபதி எல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்கா ரிஷபத்துல. இந்த அமாவாசை வரக்கூடிய இந்த நேரத்துல இப்படி 4 கிரகங்கள் இணைந்து ரிஷபராசியில இருக்கிறது பொதுவா உலகத்துக்கு நன்மை கிடையாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை கிடையாது நான் சொன்னேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது நல்ல வாரம். 4 கிரகங்கள் இணைஞ்சு இந்த அமாவாசை, இந்த வாரத்துல 6ஆம் தேதி அமாவாசை. இந்த நேரத்துல ரிஷபராசியில இப்படி இந்த 4 கிரகங்கள் கூடவே சந்திரனும் இணைகிறார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு உலக நாடுகளிலே இயற்கை சீற்றங்களோ, நோய் நொடி தாக்கங்களோ, ஒரு கடுமையான சோதனைகள் உலக நாடுகளில் அங்கங்கு தென்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இயற்கை கொந்தளிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். செயற்கையாக நோய்கள் பரப்பக்கூடிய காலகட்டங்கள் எடுத்துக்கலாம். இப்படி பல்வேறு வகைகளில் இந்த கிரகங்களுடைய தாக்கம் பாதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமாவாசை தினமும், சர்வ அமாவாசை தினத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையை நான் பார்க்கிறேன். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிற வாழ்க்கை இந்த வாரம் நல்ல முன்னேற்றகரமான தகவல் வரும். பிசினஸ்ல நல்ல செல்வ செழிப்பு, உங்க லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட், குடும்பத்து பெரியவர்களுடைய சப்போர்ட், பேங்க்ல இருந்து கிடைக்கக்கூடிய பினான்சியல் சப்போர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் வருது. புரியாத பாடங்கள் நல்ல புரியும். ஆசிரியர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அதே நேரத்திலே ரிஷபராசிக்காரர்கள் பலர் இந்த காலகட்டத்தில் காதல் வயப்படுவீங்க.
அப்படிப்பட்ட அமைப்பும் இருக்கு. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பிரமாதமான முன்னேற்றம் அமைய போறது. இது ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா பெண்கள் கருதலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல வாரம் தான். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும், பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். வேலை பார்க்கிற இடத்துல வேலையில சில நெருக்கடிகளை ரிஷபராசிக்காரங்க இப்ப ஃபீல் பண்ணத்தான் செய்வீங்க. அதற்கு தீர்வு எங்க இருக்குன்னா உங்க சொந்த ஜாதகத்துல இருக்கு. பார்த்து அதற்குரிய தீர்வை கண்டுபிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வடிவுடை அம்மன். வடிவுடை அம்மனை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் வரும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரம். இந்த வாரத்துல உங்க லாபஸ்தானத்துல சந்திர பகவான் பயணத்தை ஆரம்பிக்கிறார். லாபஸ்தானத்தில் ஆரம்பிச்சு பின்னால் புனர்பூச நட்சத்திரம் வரைக்கும் வராருன்னு சொன்னோம். அப்போ உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற போறது. நல்ல பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போறது. குடும்பத்து பெரியவர்களை சந்தித்து மன மகிழ்ச்சி அடைய போறீங்க. அதே நேரத்துல இந்த குரு பகவான் 12 இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு அதிபதி, 10ஆம் இடத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லும் போது குடும்பத்து பெரியவர்கள் சிலருக்கு சில மனத்தாங்கல் உங்கள் மீது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில வருத்தங்கள் இருக்கும் உங்கள் மேல. அது பெரிய அளவுக்கு உங்களை பாதிக்காதுன்னு சொன்னாலும் சில மன வருத்தங்கள் குடும்பத்து பெரியவர்களுக்கு உங்கள் மேல இருக்கலாம். அதே போல பண விஷயங்களில் அதிகமாக செலவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு செலவழிக்க வேண்டிய ஒரு குடும்ப சூழலோ வெளிச்சூழலோ உங்களுக்கு அமையலாம். இதைத்தான் புரிஞ்சுக்கணும். எல்லா நேரமும் மனுஷா விரும்பித்தான் செலவழிக்கிறான்னு இல்லை, செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருமாங்க. ஒரு புறச்சூழல் கூட அமையும். அதுக்காக நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்களுமே இந்த வாரத்துல விருந்து விசேஷங்கள்ல பங்கு கொள்வீங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன், குரு, புதன், சூரியன் அப்படின்னு அமைப்பை பார்க்கிற போது பயணங்கள் பலருக்கும் கண்டிப்பாக உண்டு. சுப பயணங்களாக அமையும். நல்லவர்களின் சந்திப்பு அமையும். உறவினர்களுடைய நெருக்கம் அமையும். வாழ்க்கையில மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தாயாருக்கு சில மன வருத்தங்களை கொடுக்கும். குரு பகவானுடைய பார்வை மிகப்பெரிய பாதிப்புகள் வராமல் உங்களை காப்பாற்றும் என்று சொன்னாலும் தாயாருடைய மன வருத்தங்கள் இருந்து கொண்டிருக்கும். அதை போல இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்கள் வீடு சம்பந்தமான செலவுகள் இருந்து கொண்டிருக்கும். அதற்கு வரக்கூடிய செலவுக்கு செய்வதற்குரிய வருமானம் வரும் என்று சொன்னாலும் வீட்டு சம்பந்தப்பட்ட செலவுகள், பொருட்கள் வாங்கக்கூடிய செலவுகள் அது இருந்துதான் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு சம்பந்தமான பயணங்கள் கைகூடக்கூடிய காலம். பெண்களுக்கு வேலையில இடமாற்றம் போன்றவை அமையலாம். இளைஞர்களுக்கு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் கூடும். மகிழ்ச்சியான நேரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக சிதம்பரம் நடராஜரையும் சிவகாமியையும் வழிபட வேண்டும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அனுகூலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சந்திர பகவானுடைய 10ஆம் இடத்திலிருந்து பயணத்தை துவங்குறாருன்னு சொல்லும்போது நல்ல வேலை வாய்ப்பை தரப்போறார். வேலை சம்பந்தமான உங்களுடைய தேடலுக்கு ஒரு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 2வது லாபஸ்தானம் வலுக்கிறது. அதுல புதன், குரு, சுக்கிரன், சூரியன் பிறகு சந்திரனும் சேருகிறார் அப்படின்னு சொல்லும் போது இந்த காலகட்டத்தில் மிகுந்த லாபம், பிசினஸ் ரீதியாக மிகுந்த லாபம் உண்டு. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி உண்டு. எதிர்பார்க்கிற கல்வி வளர்ச்சி ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் பாதகஸ்தானத்தில் இப்படிப்பட்ட கிரகங்கள் இருப்பதனாலே சில நேரம் உயிர் நண்பர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லலாம். அவர்களுக்கு சில ஆபத்துக்கள் இருக்கலாம். அதை போல பயணங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய விலை உயர்ந்த பொருள்கள் இதெல்லாம் காணாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்முடைய கம்யூனிகேஷன்னால சில பாதகங்களும் வரும். நம்ம பேசக்கூடிய பேச்சில் கவனமா இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், நம்ம கொடுக்கக்கூடிய பேச்சு, நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள், இதில் எல்லாத்திலையுமே கவனமாக இருக்கணும். அதுவும் சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடியவர்கள், பதிவு செய்யக்கூடியவர்கள், உங்கள் கருத்துக்களில் நீங்கள் போடக்கூடிய பதிவுகளில் கடகராசிக்காரா ரொம்ப கவனமா இருங்கோ. நல்லதை நினைத்து செய்வதோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதாகவோ கருதி
ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. பாதகஸ்தானம் வலுப்பது நல்லது இல்லை. அங்க பாதகாதிபதியும் வலுத்திருக்கார். அதனால இந்த காலகட்டத்தில் சமூக வலைத்தளத்தில் பதிவிடுகிற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையறதும், வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகமும் உண்டு. அதே நேரத்தில் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம ஏற்கனவே அதை குறிப்பிட்டு இருக்கோம், பல வெளிநாடுகள் பிரிட்டனாக இருக்கலாம், இல்லைன்னா அமெரிக்காவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், பல தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்திய தேசம் திரும்பக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சொத்துக்கள் வாங்குவது கூட இந்தியாவில் வாங்குங்கன்னு நம்முடைய பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கோம். வெளிநாடுகளில் வாழக்கூடியவங்களுக்கு அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். கடகராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடிய தன்மையும் ரொம்ப சூப்பராக இருக்கு. தொழில் முனைவோர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ராஜராஜேஸ்வரியை வழிபடுங்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நன்மை. உங்களுடைய தொழில் ஸ்தானம் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 5 கிரகங்களுடைய கூட்டணி வேற இந்த வாரம் அமையிறது. அப்படி தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால புதிய வேலை நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த புதிய வேலை ரொம்ப சிறப்பாக கிடைக்க போறது. அதே போல உங்க தொழில் விஷயங்கள்லையும் மிகப்பெரிய முன்னேற்றம், உங்களுடைய ஆளுமை வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை, நல்ல ஃபினான்ஷியல் ஃப்ளோ, நினைச்ச காரியத்தை அச்சீவ் பண்ற ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு இருக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துல அதிகார கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறது, சூரிய பகவான் உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதும் உங்களுடைய சாதனை பட்டியல் நீளும் அப்படின்னு எடுத்துக்கலாம். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் பெருமைகள் கூடும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துண்டு உங்கள் நண்பர்களால் சில சிக்கல்கள் வரலாம் என்று சொன்னாலும் நீங்கள் ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு அரசு பதவி, ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வேலை வேணும் அப்படின்னா அந்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. நிறைய சாதிக்கக்கூடியது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டாரோடு நல்லுறவு அமையும். உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நல்ல வேலை கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது உடல் நலத்தில் அக்கறை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பேசுகிற பேச்சிலையும் எச்சரிக்கையாக இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு அவசியம். இப்போ சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் காரணமாக உங்களுக்கு சுபகாரியங்கள் கூடி வருவது உண்டு. இருந்தாலும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் நிகழ்ந்துருக்கும். காரணம் 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கும். அவற்றிற்கு பொறுமையா தீர்வு காணணும். பொறுமைதான் இப்பொழுது மிகப்பெரிய பலம். குடும்பத்தில் ஒரு சிக்கல் இருக்குன்னா அவசரப்பட்டு இப்ப பேசக்கூடாது. ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். ஸோ பிஸ்னஸ் விஷயத்து நல்லா இருக்கு, படிப்புல முன்னேற்றம் இருக்கு, நல்ல வாரமா இருக்கு. இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர். பழனிமலை முருகப்பெருமான வழிபடுங்கோ, நன்மைகள் நிகழும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடிய போகிற ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் இருக்க போறது. முதல் 2 நாட்கள், அதாவது 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி பிற்பகல் வரைக்கும் அமைதியா இருக்கணும். இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் செய்வதை தவிர்க்கணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இந்த 3 தினங்களில் சென்று வரணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தலையில ஹெல்மெட் போடாம வெளியே செல்ல வேண்டாம். அதே போல மின்சார விஷயங்கள், நெருப்பு விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருங்கள். இதெல்லாம் இந்த முதல் 3 நாட்கள் அவசியம். பிறகு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வரப்போறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல் வரப்போறது. உங்களுக்கு எதிர்பார்க்கிற பிஸ்னஸ் முன்னேற்றம் இருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ்க்கு நிறைய பார்ட்னர்ஸ் கிடைக்க போறாங்க. ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்க போறது. பெரிய அளவிற்கு நிறுவனங்களை நடத்தக்கூடிய யோகம் உண்டு. உங்களுடைய கம்யூனிகேஷன் வெல்லும். அதே போல உங்களுடைய மாமனார் வகையில, தாய்மாமன் வகையில, குடும்பத்து பெரியவர்கள் வகையில, மனைவி வகையில மிகுந்த ஆதரவும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையும் நிலவும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவரால் சில சிக்கல்களோ இல்லை கணவருடைய ஹெல்த்துக்கு ப்ராப்ளமோ ஏதோ ஒரு சிக்கல்களோ இப்போ இருக்கலாம். அப்படிங்கிறனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது.
எந்த வம்பு வழக்குகளிலும் கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரம் ஒதுங்கி இருக்க வேண்டும். வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல ஒரு பிசினஸ் முன்னேற்றம் இருக்கும். இதெல்லாம் யோகமா இருக்கு. பெண்களுக்கு தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப நன்னாவும் இருக்கு. தொழில் முனைவோர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். அவருடைய அனுக்கிரகம் எல்லா நன்மையும் உங்களுக்கு தரும். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தை பார்க்கும்போது உங்க சப்தமஸ்தானம் சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்துக்கு இப்போ சந்திர பகவான் இருக்கார். அதுலேருந்து தான் பயணத்தை துவங்குறார். அப்போ சந்திரமங்கள யோகம் உருவாகி தான் இந்த வாரம் நடக்கிறது. இது மிக ஒரு நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது. நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இப்போ வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் பெருகும். வெளிநாடு சென்று ஒர்க் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். இப்போ சில பேர் புதுசாக ஜிம் ஆரம்பிக்கிறது, உடற்பயிற்சி கூடங்கள் ஆரம்பிக்கிறது, விளையாட்டுல துறைகளில் சாதிக்கிறது, ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா வரணுங்கிற முயற்சிகளை மேற்கொள்வது, இராணுவத்தில் வேலைக்கு சேரக்கூடிய எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேருங்கிற எண்ணங்கள் வளர்த்துக்கிறதுன்னு இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரா உங்களுக்கு நன்மையை தரப்போகுது. இதுல என்ன ஒரு கவனத்தில் நம்ம இருக்கிறோம்னா, அட்டமஸ்தானம் வலுத்திருக்கக்கூடியதை நம்ம ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். இந்த வாரத்துல 8வது ஸ்தானத்துல சூரியன், புதன், சுக்கிரன், இவர்களோடு குரு பகவான், சந்திர பகவானுடைய சேர்க்கையும் நிகழப்போறது. அப்படிங்கிறதுனால வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இப்போ உண்டு. புதிய மனிதர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்க வேண்டாம். குடும்ப ரகசியங்களை வெளியாட்கள்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் இரவு நேரத்தில் பெண்கள் பிறரை நம்பி வெளியே செல்வதை தவிர்க்கலாம். குறிப்பாகவே துளாராசிக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது கூட இப்போ ரொம்ப நல்லது. சில பொழுதுபோக்கு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சில பழக்கங்கள் துளாராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்படலாம். தேவையற்ற பழக்கங்களும் தேவையற்ற நண்பர்களாலும் சிக்கல்கள் வரலாம் என்பதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இந்த அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு காரியமாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும், இல்லை அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும், இந்த காலகட்டத்தில் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள்கிட்ட கனிவாக பழகுவதும், சாதாரண பொதுமக்கள் இப்பொழுது அரசு அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம். பிசினஸ் பண்றவங்க புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம். வியாபாரிகள் உங்களுடைய வியாபாரத்துல கவனமா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். படிக்கிற மாணவர்கள் படிப்புல உங்களுடைய படிப்பு உண்டு, நீங்கள் உண்டு என்று இருப்பதுதான் இப்பொழுது நல்லது. நிறைய பேருக்கு இப்பொழுது வேலை மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய கண்ணோட்டங்கள் மாறும், உங்கள் சிந்தனைகள் மாறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புன்னைநல்லூர் மாரியம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல வாரமா இருக்க போறது. உங்க சப்தமஸ்தானம் வலுக்கிறது இந்த வாரம்ன்றதால் நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. சார் நான் ஃபாரின்ல போய் தான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்க படிப்பு கூடி வருது. ஆன்லைன் மூலமான வருமானங்கள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு யோகமா இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் காமர்ஸ் சம்பந்தமான படிப்புகள் பிடித்தவர்கள், காமர்ஸ் கம்ப்யூட்டர் இணைந்த படிப்புகள் பிடித்தவர்கள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவர்கள், இவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு பெருநிறுவனங்களில் கிடைக்கக்கூடிய யோகமும் இப்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்க வீட்டில் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும், வீட்டை சரியா ரிப்பேர் பண்ணிக்கிறதும், ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் உங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் இப்போ மிக அவசியம். உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் இருக்கும். வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு இப்போ அமையும். ஃபாரினுக்கு போவீங்க, மகனை பார்ப்பீங்க, மகளை பார்ப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்போ கூடி வருது. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தந்தையை, உங்களுடைய மகனை இந்த நேரத்தில் நீங்கள் அரவணைத்து பேசிக்கொண்டு செல்வது அப்படின்னு இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்க போகிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. உங்களுடைய தந்தையோடு எந்த மோதலும் இந்த நேரத்தில் வச்சுக்க வேண்டாம். அப்போ விநாயகர் வழிபாடு உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் தரும். பிஸ்னஸ்ல மிகப்பெரிய லாபத்தை ஈட்ட போகிற ஒரு காலமாகத்தான் இது இருக்கு. பெண்களுக்கு
திடீர்னு அதிர்ஷ்டம், ஃபாரின் போகிற அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், நல்ல வேலை கிடைக்கிற அதிர்ஷ்டம்லாம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை டெய்லி வழிபட்டுன்னு வாங்க, நல்லது நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கிறது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப யோகமா இருக்கு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அதுமாதிரி சரியான வேலையே எனக்கு அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுறது, நான் வெளியாட்ட ஒரு பண உதவி கிடைச்சா என் பிஸ்னஸை டெவலப் பண்ணிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் உதவி கிடைக்கும். மனைவி வகையில் சப்போர்ட், அவர்களுடைய வருமானம் உங்களுக்கு குடும்பத்துக்கு பெரிய அளவுக்கு உதவ போகிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் வருமானம் உதவ போகிறது. எஜுகேஷன் லோன் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல எஜுகேஷன் லோன் கிடைக்கும். சிலர் வாகன கடன் இப்போ வாங்குவீங்க, புதுசாக வாகனம் வாங்க போகிறீங்க, அது சம்மந்தமான கடன் வாங்குவீங்க. பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு. கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அதிகமாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரம் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது இருக்கிற வேலையை அவசரப்பட்டு விட வேண்டாம். கொஞ்சம் வேலை விஷயத்தில் பொறுமையாக இருப்பது என்பது மிகுந்த நன்மையை தரும். சில உயிர் நண்பர்களே இப்போ எதிரிகளாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறதுனால யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம், அதில் கவனமாக இருங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் தனுசு ராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இப்போ மிக மிக அவசியம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள். அவரை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் வரும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல வாரம்னு இந்த வாரம் எடுத்துக்கலாம். குறிப்பா ஒரு வீடு கட்டணுங்கிற முயற்சியில் யார் யாரெல்லாம் மகர ராசிக்காரர்களோ அவளுக்கு நல்ல முறையில் வீடு அமைய போகிறது. வீடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். அதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் தொழில் செய்யக்கூடியவாளுக்கு இப்போ வருமானம் பெருகும். நிறைய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை நல மருத்துவர்கள், கைனகாலஜிஸ்ட் இவர்களுக்கும் இப்போ நிறைய கிளையன்ட்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. கிராஃபிக்ஸ், டிசைனிங் இதெல்லாம் படித்தவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு கம்ப்யூட்டர் நான் படிச்சிருக்கேன், காமர்ஸும் கம்ப்யூட்டரும் கலந்து படிச்சிருக்கேங்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்கும். மிகப்பெரிய முன்னேற்றம் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்தி சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். நிறைய சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டே வாங்க. குறிப்பாக நரசிம்மர் வழிபாட்டை செய்ய செய்ய எல்லா வகையான முன்னேற்றமும் வரும். உங்கள்ட்ட வெளியூர்லேருந்து வெளியிடத்துலேருந்து இங்கே கிடைக்க வர வேண்டிய ஒரு கம்யூனிகேஷனில் ஒரு தடை இருக்கலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தடை இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு காதல் மலரும், காதல் திருமணங்கள் கைகூடும், உங்கள் பயணங்களினால் வெற்றி உண்டு. நல்ல வாரம். பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல வாரம். சார் நான் புதுசாக வேலை தேடுறேனே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, கிடைக்கக்கூடிய வேலையை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. இப்போ ஒரு வேலைக்கு ஒரு ஆர்டர் வருது, இதை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு தான் ட்ரை பண்ணுவேன் அப்படிலாம் இருக்காதீங்க. கிடைக்கிற வேலையை பயன்படுத்துங்க, சூப்பராக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மயிலம் முருகன். மயிலம் முருகனை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் வரும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்க போகிற ஒரு நல்ல நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுடைய அமைப்பு 3ஆம் இடத்தில் ஆரம்பிச்சு அது அப்படியே 5ஆம் இடம் போகிறது அப்படின்னு சொல்லும்போது பயணத்திற்கு உரிய வாரம், மனோதைரியத்திற்கு உரிய வாரம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை நீங்க பெருக்கிக்கிடுவீங்க. 4ஆம் இடத்தில் இவ்வளவு கிரகங்கள் அமைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். புதன், குரு, சுக்கிர பகவான், சூரிய பகவான், சந்திரனும் வேற சேரப்போறார் போது மிகப்பெரிய யோகங்கள். புதுசா வீடு மனை வாங்குற யோகம், உங்க வீட்டை அழகுபடுத்தக்கூடிய யோகம், நீண்ட நாளாக இருந்த தடைகள் விலகி உங்கள் வீடு பொலிவு பெறக்கூடிய யோகம், இப்படியெல்லாம் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ற யோகம், இப்படி ரொம்ப நிறைந்த நன்மைகள் இப்போ உண்டு. எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா இருக்கும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க. நல்ல கார் வாங்குற யோகம் அதெல்லாம் அமையும். வீட்டுக்கு தேவையான சோஃபா வாங்குறது, வீட்டை அழகுபடுத்துறது, இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் வரப்போறது. ஃபினான்ஷியல் முன்னேற்றங்கள் இருக்கு.
இந்த காலகட்டத்தில் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஒரு ஜென்மச்சனி இருக்கிற போது மனிதர்களுக்கு வாழ்க்கையில அழிக்க முடியாத அளவிற்கு கடுமையான ஒரு பழிச்சொல் உங்கள் மீது உருவாகும். அப்படிங்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன், பேச்சுக்கள்ல கவனமாக இருங்க. உங்க மேல இப்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு அவமானமோ ஒரு பழிச்சொல்லோ ஏற்படுமாறு நடந்துக்கிறாதீங்க. அது வாழ்க்கை முழுக்க நிலைப்பதற்கும் உங்களை உலகம் தூற்றுவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். எச்சரிக்கையா இருக்கணும். அதே நேரத்தில் இந்த வாரம் பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்க போகிறது. படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஒரு அற்புதமான வளர்ச்சியும் நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பால் வண்ணநாதர். பால் வண்ணநாதர் அவரை வழிபடுவோம். மீனராசி என்பர்களே, வீடு சம்பந்தப்பட்ட வருமானம். சில பேருக்கு புதுசா வீடு கட்டக்கூடிய எண்ணம், சிலருக்கு வீடு கட்டி வாடகைக்கு விடுவது. நீண்ட நாட்களாக நீங்கள் கட்டிய வீட்டிற்கு வாடகைக்கு ஆள் வரலைன்னா இப்போ வாடகைக்கு ஆள் வருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். சொத்து சுகங்கள், கடைகள், வீடோ கடையோ வாடகைக்கு விட்டு அதனால் வரக்கூடிய வருமானங்கள் அப்படின்னு கூடும். அதே போல இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல புதன், குரு, சுக்கிரன், சூரியன், சந்திரனும் வந்து சேரப்போகிறார். அப்படிங்கிற போது உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப பலமா இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு பயணங்கள் நிறைந்த வாரமாக இருக்க போகிறது. உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய காரியங்கள் என்னென்னலாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ அத்தனையும் வெற்றி பெறப் போகிறது. நல்ல பண வருமானம் வரும். வெளியூர் டிரான்ஸ்ஃபர், திடீரென்று மீனராசிக்காரர்களுக்கு இப்போ வெளியூர் டிரான்ஸ்ஃபர் அமையும். உங்க பிள்ளைகளுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தன வருமானம் பெருகும். சிலருக்கு கால்களில் பிரச்சனை, கால் நகங்களில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் கூட பலருக்கு இருக்கலாம். அதனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். பெண்களுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலைகள் இந்த வாரம் முழுவதுமே இருக்க போகிறது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்ல வெற்றியும், நீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ் பெருகக்கூடிய ஒரு அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய உயிர் நண்பர்கள் இப்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு உதவுவார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஷீரடி பாபா. அவரை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். நேயர்களே, இந்த பதிவில் ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜோதிடம் குறித்த ஆலோசனைகள் வேணும், ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், சுப முகூர்த்தம் குறிக்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னு எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தால் எங்களை நீங்க நேரடியாகவும் கன்சல்ட் பண்ணலாம். ஆன்லைன் மூலமும் எங்களுடைய கன்சல்டேஷன் கிடைக்கும். உங்களுக்கு முறைப்படியான ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்க மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூரிலும் எங்களுடைய அலுவலகங்கள் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்க தொடர்பு கொள்கிற போது எங்களுடைய ஆஃபீஸ் ஃபோன் எங்கேஜாக இருந்துச்சுன்னா இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அப்படிங்கிறதுனால இந்த வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது இருக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வேணுங்களுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.